கோஸ்ட் இன் ரியல் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் மாய உலகிற்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து குமார் அப்படிங்கிறவர் அவருடைய ஆருயிர் நண்பர் பூபதி பற்றி ஒரு வாய்ஸ் நோட்டாக அனுப்பிச்சிருக்காரு. பூபதி அப்படிங்கிறவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய் கதையை பற்றி சொன்னாலும் சரி, பேயை பற்றி யார் சொன்னாலும் சரி, அமானுஷ்யம் அப்படின்னாலே அவருக்கு துளி அளவு கூட நம்பிக்கை இல்லை, கேலியும் கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு நபர். இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு நாள் பேய் தரமான சம்பவம் பண்ணியிருக்கு அப்படின்னு குமார் அவர்கள் திண்டுக்கல்லேருந்து நம்மளுக்கு வாய்ஸ் நோட்டாக அனுப்பியிருக்காரு. அப்படி எந்த மாதிரியான சம்பவம் பூபதியை பண்ணிச்சு அப்படிங்கிறதான் இந்த பதிவில் முழுமையாக தெரிஞ்சுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க இப்போ கதைக்குள்ளே போவோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் குமார் அப்படிங்கிறவர் தன்னுடைய 5 நண்பர்களில் ஒரு நண்பர் தான் பூபதி அப்படிங்கிறவர். இந்த பூபதி எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையாக எடுத்துக்கக்கூடியவர், ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ளவர். நீங்கள் பேய் அப்படின்னு சொன்னாலே பக்கத்தில் பேய் நின்னாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட பயப்படாத ஒரு நபர். அதாவது குமார், பூபதி, இன்னும் 4-5 நண்பர்கள். இவர்கள் சிறு வயதிலேருந்தே ஒன்றாக ஒரே ஸ்கூலுக்கு போகிறதும் வர்றதும் எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் 6ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. பெற்றவர்களும் ஆசிரியர்களும் எவ்வளோதான் சொல்லியும் அவங்க கொஞ்சம் அளவு கூட காதில் வாங்காமல் விளையாட்டுத்தனமாகவும் குறும்புத்தனமாக இருந்ததால் அவங்களால படிப்பை முழுமையாக கண்டினியூ பண்ண முடியலை, பாதியிலே விட்டுட்டாங்க. காலம் போக போக அவங்களுக்கு ஒரு 20-22 வயசாக ஒரு பொறுப்புணர்வு வருது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவங்க ஊரில் வந்து ஒரு 10 கிலோமீட்டரில் காட்டன் மில்லு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி, அந்த காட்டன் மில்லில் போய் வேலைக்கு சேரலான்னு சொல்லி இந்த 5 பேருமே முடிவு பண்ணுறாங்க. அவங்க 5 பேரும் ஒன்றா தான் வேலைக்கு போவாங்க, ஒன்றா தான் வேலை விட்டுட்டு வருவாங்க. அவங்க நைட்டு டியூட்டி அதிகமாக பார்க்குறதுனால எப்பயுமே வழக்கமாக வேலை முடித்து நைட்டு 8 மணிக்கெல்லாம் வீடு திரும்புறது வழக்கம். ஆனால் ஒரு நாள் யதார்த்தமாக ஓவர் டியூட்டி பார்த்தனால நைட்டு 10-11 மணி ஆனதுனால லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு. 5 பேருமே பேசிக்கிட்டே அங்கேருந்து ஒத்தையடி பாதை அப்படிங்கிறதுனால அங்கேருந்து சைக்கிளில் 5 பேரும் பேசிகிட்டே வந்திருக்கிறாங்க. பேசிகிட்டே வரும்போது இந்த பூபதி அப்படிங்கிறவருக்கு உடல் உவாதை ஏற்பட்டதுனால திடீர்னு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்மாய்க்கு போகலான்னு நண்பர்கிட்ட சொல்லும்போது நண்பர்கள் எல்லாரும் தயவு செஞ்சு வாடா வீட்டுக்கு போயிடலாம், கொஞ்சம் அடக்கி வச்சுக்க, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைடா, எனக்கு ரொம்ப வயிறு வந்து கலக்குது, நான் பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல. இல்லைடா, இந்த இடம் ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கோம், இங்கே வந்து அமானுஷ்யம் பேயெல்லாம் நடமாடுறதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் வரிப்பறி நடக்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்குது அப்படின்னு நிறையா விஷயம் சொல்ல இந்த பூபதி சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் துளி கூட மாறாமல் அந்த நகைச்சுவை உணர்வோடு பேயாவது பிசாவது போடா, நீங்கள் நின்னா நில்லுங்க, இல்லைன்னா நீங்கள் சைக்கிளில் போங்க, நான் கம்மாய்க்கு போயிட்டு வரேன், நீங்கள் விருப்பம் இருந்தால் நில்லுங்க, இல்லைனா நீங்கள் முன்னாடி போயிட்டுருங்க, நான் பின்னாடியே வரேன்னு வழக்கமாக பூபதி சொல்லியிருக்கிறாரு. சரிடா, நீ இஷ்டப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போகிறோம் அப்படின்னு சொல்ல அவங்க 4 பேருமே முன்னாடி போயிட்டுருக்க. பூபதி மட்டும் சைக்கிளை நுப்பாட்டிட்டு கம்மா கரைகிட்ட போய் உட்காந்துருக்கிறாரு. உட்காந்த உடனே தவளை தண்ணிக்குள்ளே குதிக்கிற சதம் கேட்டிருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2 அடி தள்ளி உட்காந்துருக்கிறாரு. உட்காந்ததுக்கப்புறம் திடீர்னு யாரோ மனிதர்கள் முணுமுணுக்கிற சத்தம் மாதிரி அவருக்கு காதில் கேட்டிருக்குது. அவருக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சிருக்குது. சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு என்னான்னு பார்க்கலான்னு சொல்லி எட்டி பார்க்குறாரு. ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் நிலா வெளிச்சம் இருந்திருக்குது. அதாவது கொஞ்சம் தூரத்தில் ஆள் வந்தால் கூட ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி நிலா வெளிச்சம். எப்பயுமே அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கம்மாய் இருக்கட்டும், ஏரியா இருக்கட்டும், குளமாக இருக்கட்டும், இது எல்லாமே தண்ணிகள் நிறைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த கம்மாயும் தண்ணி நிறைஞ்சிருக்குது. இங்கே கம்மாயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கருவேல மரங்கள் அங்கே இருக்கிறது வழக்கம். இந்த கருவேல மரத்துக்கிட்ட யாரோ ஒரு பெரிய உருவம் நிற்கிற மாதிரி இவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. யாருன்னு சொல்லி கிட்ட போகலான்னு கொஞ்சம் நகர்ந்து போகிறாரு. பயங்கரமாக சிரிக்கிற சத்தம் அவர் கேட்டிருக்குது. அங்கேருந்து அலறி அடித்து ஓடி வந்துட்டு காலை கழுவிட்டு போகலான்னு நேர கம்மாய்க்கில் இறக்கி காலை கழுவிட்டு மேலே ஏறி வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஓடிட்டு ரோட்டு மேலே போய் நின்று சுற்றி முற்றி பார்க்குறாரு. நண்பர்கள் போயிட்டாங்க, இவர் மட்டும் தான் நிற்கிறாரு. எப்படா இங்கேருந்து போகிறதுன்னு கொஞ்சம் யோசிக்கும்போது தான், ஆகா நாமளும் சைக்கிளில் தானே வந்தோம், சைக்கிளை கம்மா கரையிலே விட்டுட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடி போய் சைக்கிளை எடுத்துட்டு வரலான்னு திரும்புகிறாரு. திடீர்னு கம்மாய்க்குள்ள யாரோ குதிக்கிற சத்தம் மாதிரி கேட்டிருக்குது. ஒரு பெரிய அலை உருவாகிருக்குது. அதாவது ஒரு மனிதர்கள் அந்த கிணத்துக்கு ஒரு மனிதர் அந்த கம்மாய்க்கில் குதிச்சா எந்த அளவுக்கு அதிர்வும் அலையும் இருக்குமோ அதே போல் இவர் சைக்கிள் எடுக்கும்போது ஒரு பெரிய சத்தம் கேட்டிருக்குது. திரும்பி பார்க்காம சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக ஓட்டிக்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் ஓட்டும்போது யாரோ பின்னாடி இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவருக்குள்ளே தோணியிருக்குது. யாரான்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அவருக்கு இன்னும் பயம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் வண்ணா பண்ணியிருக்காரு, சின்ன வயசுலேருந்து பயம் அறியாதனால
கருப்புசாமி பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காரு. பொதுவாக தனிமையில் யார் போனாலும், ஒரு ஆணோ பெண்ணோ யார் போனாலும் இந்த மாதிரி கடவுள் பாட்டோ இல்லை சினிமா பாட்டோ பாடிக்கிட்டு போகிறது வழக்கம். அதே போல தான் நம்மளுடைய பூபதியும் சாமி பாட்டை பாடிக்கிட்டு போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைச்ச மாதிரி அவருக்கு இருந்திருக்குது. வேமா சைக்கிளை அழுத்திட்டு போக போக தூரத்தில் நண்பர்கள் போகிறத தெரிஞ்சிருக்குது. நண்பர்கள் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேமா சைக்கிளை முடிச்சு நண்பர்களோட ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னடா இவ்வளோ லேட்டு, ஏன் அப்படி பதட்டமாக வரணும் நண்பர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லடா, நான் ஒரு அமானுஷத்தை இங்கே பார்த்தேன். பயங்கரமான கருவேல மரத்துக்கு பின்னால் ஒரு பயங்கரமான உருவம் நினைச்சு நான் கிட்ட போனோன்னா அது பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சது. நான் வேமா தலைதறிக்க ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் சைக்கிளை மறந்துட்டு மறுபடியும் சைக்கிளை போய் கம்மாய்க்கு எடுக்க போகும்போது யாரோ கம்மாய்க்கில் குதிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. எனக்கு ஒன்றும் புரியலை. தலைகால புரியாமல் அங்கே வந்து சைக்கிளை வேகமாக ஒட்டிக்கிட்டு வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வழக்கம் போல பூபதிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்திலே நான் சொன்னேன், அங்கே பேய் பிசாசு இருக்குது, இந்த மாதிரி அமானுஷம்லாம் இருக்குது, போகாதரா ஒத்தையில் அப்படின்னு சொன்னேன். நீ தான் கேட்கல. நீ ஏதோ பெரிய வீரநாட்டம் நகைச்சுவை பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்ட, எங்களை போக சொல்லிட்ட. இப்போ என்ன ஆச்சு பார்த்தியா? இனிமேல் இந்த மாதிரி தனிமையில் போகாதன்னு ஆளுக்கும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் பூபதி கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கெக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன்டா சிரிக்கிற? உண்மையிலே உனக்கு பேய் எதுவும் பிடிச்சிருச்சா அப்படின்னு அவங்களுக்கு கிண்டலு கேட்க, இல்லைடா நான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சும்மா சொன்னேன், நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பூபதி வழக்கம் போல மறுபடியும் நகைச்சுவனோட பேசிட்டு அங்கேருந்து எல்லாரும் தனித்தனியாக அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு தூங்கும்போது திடீர்னு அவருக்கு குளிர் ஜுரம் வர ஆரம்பிக்குது. அவங்க அம்மா அப்பா என்னடா குளிர் ஜுரத்தில் நடுங்குறன்னு கேட்டிருக்காங்க. தெரியலம்மா, திடீர்னு குளிர் ஜுரம் மாதிரி ஒரு மாதிரி வருதுன்னு சொல்ல அவங்க பெட்ஷீட் எடுத்து பொத்திருக்காங்க. பெட்ஷீட்டில் பொத்தியும் மறுபடியும் பூபதி குளிர ஆரம்பிச்சிருக்கிறாரு. நடுக்கம் அதிகமாக அவங்க கம்பளி சாக்கு இதெல்லாம் எல்லாத்தையும் மேலே பூபதி மேலே போட்டு பொத்துறாங்க. அப்பையும் கொஞ்சம் கூட நடுக்கம் குறையலை. சரி, இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் விடிய காலம் அவங்க அம்மா அப்பா பூபதியை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்புசாமி பூசாரி கிட்ட போய் திண்ணூறு போட்டிருக்காங்க. அப்போ பூசாரி சொல்லியிருக்காரு, உங்கள் பையன் பயந்துருக்கிறான், கவலைப்படாதீங்க, திண்ணூறு போட்டிருக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் பூபதிக்கு எதுவுமே நடக்காத மாதிரி எப்பயும் போல் பூபதி வழக்கம் போல் வேலைக்கு போகலான்னு நினச்சிருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் திடீர்னு வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. வாமிட்டுனா சாதாரணமாக கிடையாதுங்க, ஒரு பச்சை கலரில் அவர் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. பெற்றவங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்க முடியலை. என்ன சாப்பிட்டேன்னு பூபதியை கேட்க ஆரம்பித்தாங்க. நான் எதுவுமே சாப்பிடல, வீட்டில் சாப்பிட்டேன்னு சொல்ல, பச்சை கலரில் சாப்பிட்டா ஒன்று கீரை சாப்பிட்டா பச்சை கலரில் வரும், ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் செஞ்சுருந்தாங்க, கீரை சாப்பிடல. இது வித்தியாசமாக பச்சை கலர் தெரிஞ்சோன்னா எல்லாருக்கும் பயம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. பூபதிக்கு ஒரு நிமிஷம் என்ன ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. ஏன்னா பச்சை கலரில் முதல் முறையாக வாந்தி எடுக்கிறது அவங்களுக்கே வித்தியாசமாக தெரிஞ்சது. உடனே பெற்றவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளினிக் கூப்பிட்டு போய் ஊசி போட்டு என்னதுன்னு பார்த்தாங்க. ஊசி போட்டதுக்கு அப்புறமும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பூபதிக்கு குளிர் ஜுரம் வர ஆரம்பிச்சிருக்குது. உடனே மறுபடியும் அதே பூசாரிக்கிட்ட போய் காலையில் பச்சை கலரில் வாந்தி எடுத்தான், குளிர் ஜுரம் இன்னும் நிற்கலை, என்னாச்சு பூசாரி பாருங்கன்னு பெற்றவங்க பூசாரிக்கிட்ட சொல்ல, பூசாரி மறுபடியும் சாமி அழைச்சி என்ன ஏதுன்னு பார்க்க அதே பயன்தான் இருக்கிறான். மறுபடியும் இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக மந்திரிச்ச தாயத்தையும் எலுமிச்சையும் கொஞ்சோண்டு திண்ணீரும் பொட்டணத்தில் மடித்து கொடுக்க தலையானை பக்கத்தில் வச்சுக்கிட்டு படுக்க சொல்லியிருக்காங்க. பூபதி அதே மாதிரி வச்சுட்டு நைட்டு படுத்துருக்கிறாரு. கடந்த 2-3 நாட்களுக்கு எந்த ஒரு அறிகுறியும் தெரியாமல் பூபதி எப்பயும் போல ரிலாக்ஸாக இருந்திருக்கிறாரு. 3 நாள் கழிச்சு மறுபடியும் அவருக்கு காலையில் வாமிட் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் பச்சை கலரில் வர ஆரம்பிச்சிருக்குது. பெற்றவங்களுக்கும் பூபதிக்கும் இன்னும் பயம் ஜாஸ்தி ஆரம்பிச்சது. சரி, உள்ளூரில் இது வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் விசாரித்து இங்கேருந்து ஒரு 22 கிலோமீட்டரில் ஒரு மந்திரவாதி இருக்கிறாரு, அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்ல இவங்க உடனே கார் எடுத்துக்கிட்டு அந்த மந்திரவாதியை பார்க்க போயிருக்காங்க. அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு பூபதிக்கு திண்ணூறு போட்டு அழைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் மேலே இருந்தது ஒரு வாலிப ஆத்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு அங்கே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி அந்த ஆத்மாவை ஏன் எதுக்கு அப்படின்னு பல முறை கேள்விகள் கேட்க அந்த ஆத்மா சொல்லியிருக்கு, நான் இவன் வேலை பார்க்குற அதே கம்பெனியில் தான் நான் வேலை பார்த்தேன், அங்கே ஒரு பொண்ணை நான் விரும்பினேன், சின்சியராக விரும்பின அந்த பொண்ணு எனக்கே தெரியாமல் அந்த பொண்ணு வெளியில் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அதே கம்பெனியில் வேலைக்கு வந்துடுச்சு. அந்த சோகத்தை என்னால் தாங்கிக்க முடியாமல் வேலை முடிச்சுட்டு வர்ற வழியில் இந்த கம்மா பக்கத்தில் நிறைய அரளி செடி இருந்தது. சரி, இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது, இந்த வேதனை என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரளி விதையை நானே ஒவ்வொன்றா பறித்து சாப்பிட ஆரம்பித்து சாப்பிட்டுட்டு அந்த கம்மாக்கிட்டே படுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, அந்த பொண்ணை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யார் வந்தாலும் அவங்க மேலே புகுந்து அந்த பொண்ணை பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அப்படித்தான் இந்த பையன் அதே கம்பெனியில் வேலை செய்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, இந்த பையன் மேலே போய் அந்த பொண்ணை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பையன் மேலே நான் ஆவியாக வந்தேன் அப்படின்னு பூபதி மேலே அந்த ஆத்மா அந்த மந்திரவாதிக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது. சரி, இந்த பையனை விட்டு போ, இந்த பையன் வாழணும்,
தேவையில்லாமல் இந்த பையன் வாழ்க்கையில் விளையாடாத, நீ பழி வாங்கணும் அப்படின்னா நீ வேற ஏதோ போய் பழி வாங்கிக்க, இந்த பையன் மூலயமா நீ பழி வாங்காத அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்ல, நான் அந்த பையனை விட்டு போக மாட்டேன்னு ரொம்ப உக்கிரமாக அந்த பையனை போட்டு அலப்ப ஆரம்பிச்சிருக்கு. பூபதினால தாங்க முடியலை. பூபதியை ஒரு நிமிஷம் இருக்க விடாமல் ஆட்டி படைச்சிருக்குது அந்த ஆத்மா. சரி, இதை இப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி பூபதியுடைய அம்மா அப்பா கிட்ட இந்த பையன் கம்மாக்கரைகிட்ட இறந்துருக்கேன்னு சொல்லியிருக்கான். நாம் அங்கே போயிட்டு நைட்டில் அமாவாசை அன்னைக்கு சில பூஜை முறைகள் பண்ண வேண்டியா இருக்கு, நான் சொல்லக்கூடிய பூஜை முறைகளை நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல, அடுத்த நாள் அமாவாசை. உடனே பூபதியோட அப்பா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் எல்லாருமே நைட்டு 12 மணிக்கு கம்மாக்கரையில் அவன் இறந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு மந்திரவாதி இவங்க எல்லாருமே நைட்டு உட்காந்து பூஜை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பூபதியை விட்டு அந்த ஆத்மா விலக மாட்டேன்னு அடம்பிடிக்குது. மந்திரங்கள் நிறைய சொல்ல அங்கே ஒரு அக்னி வளர்த்து அந்த சத்தியமணி தான் அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் பூபதி உடம்புலேருந்து அந்த ஆத்மா வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குது. வெளியில் வந்த ஆத்மாவை உடனே களையத்துக்குள்ளே போட்டு அடைச்சதாக சொல்லப்படுது. இப்படித்தான் பூபதி உடம்புக்குள்ள இருந்த அந்த ஆத்மாவை மந்திரவாதி கட்டுப்படுத்தி உடனே பூபதியும் அவங்க அப்பா அவங்க நண்பர்கள் எல்லாரையும் உடனடியாக அங்கேருந்து போக சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த மந்திரவாதி அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்தார். அடுத்த நாள் காலையில் பூபதிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சரியாக இருந்தது. வழக்கம் போல் அந்த 5 நண்பர்களோடு தான் மறுபடியும் போவார் வருவார். பேயே நேரில் வந்தாலும் பயப்படாத ஒருத்தருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை தான் குமார் அவர்கள் நமக்கு வாய்ஸ் நோட்டாக அனுப்பியிருக்காரு. இதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே தெரியக்கூடிய மின்னஞ்சல் முகவரிக்கு வாய்ஸ் நோட்டாக எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இதே போல் மறுபடியும் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.